கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உயிர்த்தெழுந்து வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த கால பொழுதில் உங்களை சந்திப்பதை குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பான தேவ ஜனங்களே, இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இறை வார்த்தையானது இருபதாவது சங்கீதம் 4வது வசனத்தை நம்ம வாசித்து தியானிக்கலாம். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. தேவ ஜனங்களே, உங்கள் மன விருப்பத்தின்படி உங்களுக்கு தந்தருளி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. அவர் நம்ம மன விருப்பத்தை நம்ம நிறைவேற்றணும் என்று சொன்னால், த காட் ஈஸ் அவர் சரண்டர். நம்மளை முற்றிலுமாய் கர்த்தருடைய கரத்தில் நம்மளை ஒப்படைக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் நம்மளுடைய மன விருப்பங்கள் எல்லாம் நமக்கு நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். அவர் எவ்வளவு நமக்கு நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார் பார்த்தீங்களா? இந்த நாளில் நம்மளுடைய மன விருப்பத்தெல்லாம் நிறைவேற்ற நம்ம தாய் தகப்பனால் முடியாது. நம்ம மற்றவர்களை நம்ம நண்பர்ஷிப்லலாம் கொண்டு போய் சொல்லி நம்மளுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் எனக்கு இந்த காரியத்தை செய்ய முடியுமா, இல்லை இந்த காரியத்தை உங்களால் சாதித்து கொடுக்குமா, எதுவுமே முடியாது. ஆனால் நம்மளோட ரட்சித்த ஆண்டவர் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் நம்மிடத்தில் வந்திருக்கிற தெய்வம். நாம் அவரை தேடி போகவில்லை, அவர் நம்மளை தேடி வந்தேன் என்று சொல்லுகிறார். நம்ம பார்க்குறோம், எபேசியர் நிருபத்தில் பார்க்குறோம், உலக தோற்றத்துக்கு முன்னே நான் உன்னை அறிந்தேன் என்று சொன்னவர். அவ்வளோ பெரிய ஆண்டவர் நம்மளை குறித்து ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கிறார். தேவ ஜனங்களே, உங்களுடைய மன விருப்பம் எதுவாக இருக்கிறதோ உமக்கு தந்தருளுகிற தேவன், உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுகிறவர். அவர் சொல்லுகிறார், மேக் ஆல் யுவர் பிளான் சக்சீடு. அவர் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறவர். ஒரு காரியம் ரெண்டு காரியம் இல்லை, யுவர் ஆல் பிளான்ஸ் தான். எல்லா காரியத்தையும் நீங்கள் எதுவாக கேட்டாலும், உங்கள் பதவி உயர்வாக இருக்கலாம், உங்கள் ஆவிக்குரிய லைஃப்பில் இருக்கலாம், உங்கள் குடும்ப சூழ்நிலையில் இருக்கலாம், நீங்கள் படிக்கிற விஷயத்தில் இருக்கலாம், உங்களுடைய ப்ரமோஷன் காரியத்தில் இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஆல் இன் ஆல் யுவர் பிளான்ஸ் சக்சீட். கர்த்தர் சொல்லிட்டார். தேவஜனங்களே, கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. உங்கள் மன விருப்பம் எதுவாக இருந்தாலும் அவர் நிறைவேற்றும்படியாக இந்த நாளில் நம்ம மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். நீங்கள் சொல்ல வேண்டியது ஒரே காரியம், ஏசப்பா உங்களுடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். உங்களுடைய மன விருப்பத்தின்படி தந்தருளுகிற தேவன் நீர் என்று பார்க்குறோம், நீங்கள் எங்களுக்கு செய்யுங்க என்று சொல்லி உங்களை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. நீங்கள் அவருக்காக விட்டு கொடுங்க. அவர் உங்களை முற்றிலும் எடுத்து நடத்துவாராக. இந்த நாளில் தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிப்போம். கர்த்தாவே, துதிக்கிறோம் அப்பா. இந்த காலப்பொழுதில் கூட இந்த வீடியோ நிமித்தமாக கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய படிப்பு விஷயங்கள், திருமண காரியங்கள், பதவி உயர்வுகள், திருச்சபை காரியங்கள், ஊழிய பாதையில் வர உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் நீர் விலக்கி ஆண்டவரே, அவங்க மன விருப்பத்தின்படி நீங்கள் தந்தருளுகிற தேவன். நீர் எங்கள் ஒவ்வொருத்தரோடு கூட இருப்பதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். காரியங்களை வாய்க்க பண்ணுங்க, கூட இருந்து நடத்துங்க. இந்த நாள் முழுவதும் அல்ல, நீங்கள் வருகிற நாள் வரைக்கும் எங்களுடைய பிளான் எல்லாம் ஆண்டவரே நீர் உறுதிப்படுத்தி நிறைவேற்றும்படியாக செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே.